அன்பான நண்பர்களே, ஒரு வெற்றி கதை சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன். இந்த வெற்றி கதையை கேட்டு நீங்கள் எல்லாம் பயனடையணும்னு கேட்டுக்கிட்டு ஆரம்பிக்கிறேன். ஓய்வு பெற்ற வேளாண்மைத்துறை அலுவலர். நான் வேளாண்மைத்துறையில் பணியாற்ற காலத்திலேயே கொஞ்சம் கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு இப்படி எல்லாத்துலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதை நான் அப்போ அடிக்கடி செஞ்சிட்டு வந்தேன். அதில் சில சமயங்களில் நட்டங்கள் வரும், அப்புறம் விட்டுருவேன், அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ரிட்டையர் ஆன பின்னால் இதில் மிக கூடுதல் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த தொழிலில் உள்ளே வந்தேன். உள்ளே நான் கிட்டத்தட்ட ஒரு 300 கோழிக்கு மேலே வளர்க்குறேன். 300 நாட்டுக்கோழி. என்னுடைய கோழியில் எல்லா ரகங்களும் இருக்குது. என்கிட்ட சிறுவிடை, பெருவிடை, கிண்ணிக்கோழி, வான்கோழி, அப்புறம் இதை பாருங்கள், கூசு வாத்து, அதாவது அரண்மனை வாத்து, அது இந்த மாதிரி எல்லா வகை வாத்து, புறா, இந்த மாதிரி எல்லாமே வளர்க்குறேன். இதில் வளர்க்குறேன்னா இதே மாதிரி தான் எப்போவுமே நான் வளர்க்குறது பழக்கம், வச்சிருக்கிறது பழக்கம், இதெல்லாம் இருக்கிறது வரல. இது வச்சு ஒவ்வொரு தரமும் நான் அடிபட்டு போயிட்டேன். ஒவ்வொரு தரமும் பல லட்சத்தை செலவு பண்ணி அடிபட்டு போயிட்டேன். ஆனால் இந்த முறை நான் அடிபடலை. அதுக்கு காரணம் நம்மளுடைய அருமை சகோதரர் ஹெம்முன்னு ஒரு மருந்து கொடுக்குறாங்க பாருங்களேன். அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்ததுனால தான் எனக்கு இதுலேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். இதை சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அதாவது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பயன்படுத்த ஆரம்பித்து 25/2 முதல்ல ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு 1000 ரூபாயை கட்டி 2 பாட்டில் வாங்கினேன். வாங்கி அதை கரெக்டாக ஒரு லிட்டருக்கு 1 ml மீனை கலந்து காலை மாலை வச்சு அந்த தரம் கோழி குஞ்சு வாங்கினேன்னு ஒரு 100 கோழி வாங்கி அந்த குஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 100, 200 ஆச்சு, 200, 300 ஆச்சு, இப்படி வந்துருச்சுன்னு வைங்களேன். ஆனால் நான் வைக்காமல் இருந்த நாளே பாக்கியே கிடையாது. அவரோட சொன்னார், வாரத்தில் 1 நாள் டெய்லி விடுங்க, அப்புறம் வாரத்தில் 2 நாள் வைங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பெரிய கோழிகளுக்கு 1 நாள் விட்டு 1 நாளோ இல்லை 2 நாளைக்கு 1 நாளோ தண்ணியில் சாயந்தரமும் கலந்து வச்சுருவோம், காலையிலையும் கலந்து வச்சுருவோம். எங்கள் கோழி எங்கேயும் வெளியே போகாது. சுற்றி அடப்பு 10 அடப்பு வச்சுட்டோம். கீழேருந்து பாம்பு வந்துடும்னு கீழே செவர் எடுத்துட்டோம். அப்புறம் அதுக்கு மேலே தட்டி எட்டி சுத்தமாக ஓர மொழியெல்லாம் வெளியில் போகாத அளவுக்கு ஒரு 50 சென்டில் ஃப்ரீயாக ஓடி ஆடி மேய்ஞ்சிக்கிட்டு தெரியுது. தீனி போட்டுறான், கீரை வைக்கிறான், அப்புறம் அரிசித்தோடு வைக்கிறான், சோறு வைக்கிறான், கற்காத்தோடு வைக்கிறான், குருணை வைக்கிறான், அரிசி வைக்கிறான். இதெல்லாம் வச்சா கூட எந்த நோயும் தாக்காமல் இது சம்மந்தமான மற்ற அந்த நோய், சீக்கு, பூச்சி, அந்த இதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சிதற பண்ணாமல், பெரும்பாலும் இப்போ குடல் பூச்சிக்கு மட்டும் பப்பாளி என்னிட்ட இருக்குது. அதனால் பப்பாளி பழம் வெட்டி போடுவேன். இல்லைன்னு சொன்னோம்னா இது இருக்குல்ல, வெள்ளை பூசணி, அதாவது எங்கள் பக்கம் அதை இதுன்னு சொல்லுவா, என்ன, பூசணி காம்பை, அதை வெட்டி போடுவோம். அவ்வளோதான். வேறு மற்றபடி இதான் இயற்கை உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பெரிய பெரிய கோழியாக தெரியுது. 5 கிலோ 4 கிலோ 3 கிலோன்னு தெரியுது. ஒன்றும் கோழியெல்லாம் சின்ன மாதிரிலாம் கிடையாது. இதான் முதல் ஐட்டம் நான் வாங்கினது. 25/2 வாங்கினேன். அன்றைக்கே வாங்கிட்டேன். அதை கொடுத்து இப்போ அதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 25/2ன்னா 25/3, 25/4, 25/5, 25/6, 25/7 முடிஞ்சு 25/8 வரப்போகுது. எத்தனை செட்டு இறக்கிட்டேன் இப்போ? 1 முடிஞ்சு 2 முடிஞ்சு 3 முடிஞ்சு 4வது செட்டு இறக்கிட்டேன்.
இப்போ என்கிட்ட வந்து 800 கோழி இருக்குது, குஞ்சு இருக்குது, அடிசாவல் எல்லாமே இருக்குது. ஆனால் எந்த ஒரு மருந்தும் பயன்படுத்தலை அம்மை தவிர. அந்த 2 பாட்டிலும் வாங்கி போட்டுறேன். முதல்ல 2 வாங்கிட்டு இருந்தேன். இப்போ 4 நாளாக வாங்கிட்டு 2000 கட்டுவேன். கட்டிட்டு என் அட்ரஸ் அனுப்புவேன். உடனே நான் என்னோட ஃபோனோட பேஜினதை கூட கிடையாது. அவர் உடனே எனக்கு 4 பாட்டில் பார்சல் பண்ணி அனுப்பிடுவார். வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நல்லபடியாக இருக்குது. நீங்கள்லாம் இது வெற்றி கதையாக நினச்சிக்கிட்டாலும் சரி, எப்படி நினச்சிக்கிட்டாலும் சரி, முடிஞ்சால் பயன்படுத்துங்க. நான் வேளாண்மை துறையில் இருந்ததால் இதை வந்து ஒரு விளம்பரமாகவே எப்படி வேளாண்மை துறையில் நாங்கள் வந்து அக்ரி சம்மந்தமாக விளம்பரங்கள் பண்ணுறோமோ அது மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த கோழிக்கு நம்ம ஆம்பு போட்டதை வந்து நீங்கள் ஒரு விளம்பரமாக நினச்சாலும் சரி, ஆனால் பயன்பெறுங்கள். என்ன கேட்டால் வந்து நம்ம குஞ்சு நம்மளே உற்பத்தி பண்ணுறோம். 3ஆம் நாள் போடுங்க, 7ஆம் நாள் போடுங்க, 6ஆம் நாள் போடுங்கிற அதெல்லாம் நம்ம ஒன்றுமே வர்றது கிடையாது. ஒன்லிகம் தான், அவ்வளோதான். அதை மட்டும் போட்டுக்கிட்டு நான் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். எந்த கோழி நம்மகிட்ட வந்து எந்த சிக்கும் வந்ததில்லை, எந்த கழிச்சல் வந்ததில்லை, வெள்ளை கழிச்சல் வரல, செப்பு கழிச்சல் வரல, ஒரு கழிச்சல் வரல. எனக்கு இழப்பே கிடையாது. ஏதாவது 1 2 அப்படி மாறி சுணங்குச்சுன்னா அன்றைக்கி தண்ணி மருந்தை எடுத்து இதில் ஒரு எம்எல் அதில் ஒரு எம்எல் கலந்து தண்ணியை கலந்து 1 எம்எல் போட்டு கலந்து ஊற்றிடுவேன். வாயில் ஊற்றி போட்டுருவேன். இதில் எங்கள் பிள்ளைரால் ஊற்றி 1 எம்எல் 20 எம்எல் கலந்து ஊற்றி விட்ருவேன். நல்லா நிம்மதியாக தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். கடவுள் நல்ல வழியை காட்டட்டும். வணக்கம்.